இப்போ என்னதான் வெயில் அடிச்சாலும் நடுநடுல மழை பெஞ்சு அதனால என்ன ஆகுது, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கோல்டு எல்லாம் வருது. அந்த மாதிரி நேரத்துல இந்த மிளகு குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா தொண்டை கரகரப்பு, இருமல், சளி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வாங்க எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த ஸ்பூன்லயே பாத்தீங்கன்னா 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் இதையே சேர்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுவோம், இதுலயே ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் ஜாஸ்தியா குருணை பெருங்காயம் இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, இது நல்லா வறுபடும் போதே இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க. பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுடலாம். இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க, இப்படி ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கங்க, எண்ணெயிலேயே போட்டுருங்க. இதுல ஒரு 7 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துருங்க. 2 இதுக்கு கருவேப்பிலை. பாருங்க, இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ இதையும் என்ன பண்ணலாம், எடுத்து இந்த மிக்ஸி ஜார்லயே போட்டுடலாம். இதுலயே என்ன பண்ணுவோம், நல்லா இந்த டேபிள் ஸ்பூன்லயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த டீஸ்பூன்லயே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுலயே என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனோட கம்மியா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி தாளிக்கலாம்னு பார்ப்போம். பாருங்க, இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, மிளகு ஒரு 10 மிளகு அளவுக்கு போட்டுக்குவோம். பாருங்க, கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா, மனம் நல்லா வரும் அதுக்காக இதை நல்லா பொரிய விட்டுறலாம். ஒரு கட்டி அளவுக்கு பூண்டுல எல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன். இது நாட்டு பூண்டு தான். இது எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம். இப்ப 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன சின்னதா இருக்கிறத முழுசாவே போட்டுக்கலாம். பெருசா இருந்ததுன்னா லேசா தட்டி கூட போட்டுக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், புளி கொஞ்சமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதையும் நல்லா கரைச்சி திக்காவே ஊற்றிக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்க்க வேண்டாம், புளி சேர்த்துக்கலாம். ஒன்று 2 அப்படியே ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த அரைச்ச விழுதை இதுல ஊற்றிடலாம். உடம்பு சரியாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்க, தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்தியாச்சு. பாருங்க, இந்த குழம்புக்கு இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்துட்டு வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லேசா மூடி இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்கட்டும். பாருங்க, இந்த சூப்பரா பாருங்க மிளகு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்குள்ள நம்ம ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 முட்டையை உடைச்சு வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதுல கொஞ்சமா ஜீரகம், இப்போ ஒரே பச்சை மிளகாயை நல்லா ரவுண்டா கட் பண்ணியிருக்கேன். சின்ன பச்சை மிளகாய் தான். இதுலயே வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த முட்டையை நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். பாருங்க, மல்லி இலையை இதுல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃப்ரெஷ்ஷா இதுல போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதை சூடோட நீங்கள் வந்து இதில் சேர்க்கக்கூடாது. நல்லா இதை ஆற விட்டுட்டு நீங்கள் இந்த முட்டையில் கலந்து ஆம்லேட் செய்யணும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் இதில் சேர்த்துக்குவோம். நான் வீடியோ கொண்டுறதுனால கொஞ்சம் லேசாக ஆறினோன்னா கலந்துக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது நல்லா ஆற வச்சுட்டு கலந்துக்கணும். நல்லா ஆறிட்டோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிக்கோங்க. சூப்பரா ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பாருங்க லேசா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதுல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், இல்லைன்னா நெய் போட்டு சாப்பிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து தொண்டை வந்து கரகரன்னு இருக்கிறது, இருமல் வர்றது, அதுக்கப்புறமா வந்து காய்ச்சல் வந்து ஏதாவது நல்லா சுருக்குன்னு சாப்பிட்லான்னு நினைக்கும் போது நிறைய காரம் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மிளகு காரம் வந்து உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா போட்டு நெய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. இது வந்து அப்பளம் வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஆம்லேட் வச்சுட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீ இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.